இன்னைக்கு ஃப்ரைடே, சங்கடஹர சதுர்த்தி, கிருத்திகை இது 3ம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்குங்க. ஸோ, இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாளு. ஸோ, நான் காலையிலே ஹாப்பியா எந்திரிச்சு வந்து சாமிக்காக செய்யறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டேன். நம்ம எப்பவுமே வந்து ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு ஹாப்பியானதா நடக்கும். அத நம்பணும். நம்பினா மட்டும் தான் கண்டிப்பா எல்லாமே மாறும். எண்ணம் போல தாங்க வாழ்க்கை. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனைக்கிறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம லைஃப்ல மேல வர ஆரம்பிச்சுரும். இருக்கிறது ஒரு லைஃப் தானங்க. இதுல எதுக்கு மத்தவங்கள பத்தி நம்ம யோசிச்சுட்டு, நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணலாம். நல்லத வந்து எடுத்து சொல்லலாம். யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா கூட அது ஹெல்ப் தானங்க. கண்டிப்பா அது பண்ணுவோம். நாம நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள வதம் பண்ணிட்டு ஹேப்பியா இருப்போம். லைஃப் நமக்கு பிடிச்ச மாரி கண்டிப்பா மாறும். நம்ப அதுக்கேத்த மாரியும் வாழ ஆரம்பிக்கலாம். நம்ம கோயிலுக்கு போனோம்னா, சாமிய பார்க்குற வரைக்கும் தான் மனசுல கஷ்டமா இருக்கும். கோயில் உள்ள போயிட்டு சாமிய பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சாமி கண்டிப்பா நம்மள பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை தன்னால வந்துரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். பாசிட்டிவா இருப்போம். மத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன ஹெல்ப் வேணுமோ, அத கேட்டு நம்ம செய்யலாம். நிச்சயமா நம்ம லைஃப்ல எப்பவுமே வந்து நல்லதும் நடக்கும். கஷ்டம் இல்லாமயும் இருக்கலாம்.